ரித்தன்யா கணவர் குடும்பத்தாரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஜாமீன் வழங்கக்கூடாது என ரித்தன்யா பெற்றோர் நீதிமன்றத்தில் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தனர். அதன் அடிப்படையில் தற்போது ரித்தன்யா கணவர் குடும்பத்தினரின் ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராமசாமி. ராமசாமி, நீங்க முழு விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக. திருப்பூர் மாவட்டம் அவினாசி கைகாட்டிப்புதூர் பகுதியைச் சேர்ந்த ரித்தன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி என 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் கணவரின் குடும்பத்தார் ஜாமீன் கேட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இதற்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என ரித்தன்யாவின் பெற்றோர் தரப்பில் இடையீட்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையானது திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நீதிபதி குணசேகரன் முன்னிலையில் இன்று நடந்தது. இதில் முதல் கட்டமாக 2 தரப்பினரையும் அவர்களது வாதங்களை முன்வைக்க கோரியிருந்தார். அதன் அடிப்படையில் ரித்தன்யாவின் கணவர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதல் தகவல் அறிக்கையின்படி சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்திருப்பதால் இவர்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என தனது தரப்பு வாதத்தை முன்வைத்ததாக கூறப்படுகிறது. அதே போல் ரித்தன்யாவின் பெற்றோர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருத்தப்பட்ட முதல் தகவல் அறிக்கையில் தற்கொலை செய்து கொண்ட ரித்தன்யாவின் அலைபேசி வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட சில நாட்களிலேயே பிணை கோரி மனு செய்திருப்பது ஏற்புடையதல்ல, எனவே அவர்களுக்கு பிணை வழங்கக்கூடாது என தனது வாதங்களை முன்வைத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி குணசேகரன் ரித்தன்யாவின் கணவர் தரப்பில் ஜாமீன் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார்.